ஓம் சரவணோத்பவ ஸ்கந்த நமோ நமோ சுவாமி பூதரவாச நமோ நமோ சரவணோத்பவ ஸ்கந்த நமோ நமோ சுவாமி பூதரவாச நமோ நமோ மிருகமத சுத்திலக நமோ 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 சுரநாசக மிருகமத சுத்திலக நமோ 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 சுரநாசக. ஓம் நமச்சிவாய. மேன்மைகளில் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 11ஆம் நாள் 23/2/2026 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் மனைவியருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடக்கூடியது. என்று சோமவாரம் என்று போற்றுகின்ற திங்கட்கிழமை நாமும் ஆசாரத்திலாக ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்வதோடு இன்றைய தினம் இந்த கலியுகத்தின் தெய்வம் என்று போற்றுகின்ற கந்தவேள் பெருமான் முருகப்பெருமானுடைய நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்ட விரதம் கார்த்திகை நட்சத்திர விரதம், கார்த்திகை விரதம். இந்த நட்சத்திரங்கள் 27லே 3வது நட்சத்திரம் கார்த்திகை. அஸ்வினி பரணி கார்த்திகை. இந்த கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரியது. கார்த்திகை நட்சத்திரத்தோடு கூடியவன், கார்த்திகை பெண்களினாலே வளர்க்கப்பட்டவன், காங்கேயன் என்று போற்றப்படுபவன். இந்த முருகன் ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் இந்த கார்த்திகை உற்சவங்கள் நடைபெறுகின்ற இடங்களில் நாம் சென்று பிரார்த்தனைகள் செய்வதோடு எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கின்ற வகையிலும் இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலே மாசி மகத்தை முன்னேற்றதாகிய 15 நாள் உற்சவங்கள் 25 நாள் உற்சவங்கள் என்பதையெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அங்கே அந்த யாகசாலையிலே உற்சவ காலத்திலே ஈசான மூலையிலே ஒரு யாகசாலை அமைக்கப்பட்டிருக்கும். அது மேற்க பார்க்க அமைந்திருக்கும். ஏனைய காலங்களிலே யாகசாலை அமைக்கப்படுகின்ற பொழுது கிழக்கு முகமாக பூர்வ திக்கை பார்த்து தான் அமைப்பது. இந்த மகோத்சவத்திலே மட்டும் பச்சிம முகம் என்கின்ற மேற்கு நோக்கிய முகம். இறைவன் பலமாக வந்து தரிசனம் செய்கின்ற பொழுது அதோ முகமாக இருக்கின்ற வகையிலே இந்த யாகசாலையிலே புஷ்பாஞ்சலி நடைபெற்று வேதங்கள் ஓதப்பட்டு தேவார் திருமுறைகள் பாடப்பட்டு அங்கே நாதாஞ்சலி ராகங்கள் எல்லாம் நாதசுரத்திலே அழகான முறையிலே வாசித்துக் கொள்வார்கள். அவ்வாறு சிறப்புடையதாகிய இந்த உற்சவ காலங்களில் அங்கே யாகம் நடைபெறும். அந்த யாகத்திலே அக்னி வளர்க்கப்படுகின்ற பொழுது அக்னியின் மூலம் செய்யப்படுகின்ற இந்த ஹோமங்களுக்கு அதிகப்படியான சக்திகள் உண்டு. இந்த அக்னி தேவனுக்கு 7 நாக்குகள். அந்த 7 நாக்குகளுக்கும் 7 பெயர்கள். அந்த 7 நாக்குகளும் 7 வகையான சுவைகளை கொண்டது. அந்த 7 பெயர்கள் கிரண்யா, கனகா, ரக்தா, கிருஷ்ணா, சுப்ரவா, அதிரக்தா, பகுரூபா என்று இந்த 7 நாக்குகளுக்குரிய பெயர்கள். அந்தந்த சுவை கொண்ட திரவியங்களை அந்தந்த சுவை கொண்ட நாக்குகள் மூலமாக இந்த ஆகுதி செய்து கொள்வார்கள்.
ஓம் கிரண்யாய ஸ்வாஹா, ஓம் கனகாய ஸ்வாஹா, ஓம் ரக்தாய ஸ்வாஹா என்று அந்த 7 நாட்களுடைய நாமங்களையும் சொல்லி அந்த ஹோமங்கள் எல்லாம் செய்யப்படுகின்ற பொழுதும் ஹோமகுண்டத்திலிருந்து எழும்புகின்ற இந்த புகையானது காற்றோடு கலந்து எங்கெல்லாம் படுகின்றதோ அங்கெல்லாம் தூய்மைப்படுத்துகின்ற வகையிலே, புனிதமேற்படுத்துகின்ற வகையிலே அமையக்கூடியது. நாமும் இந்த பூஜை வழிபாடுகள் உற்சவங்களிலே கலந்து கொள்வதோடு இன்றைய தினம் முருகப்பெருமானுடைய கார்த்திகை விரத நாளிலே முருகன் ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்து வழிபாடு செய்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபைமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்தோ சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.